இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாம். இந்த விளாக் வந்து நான் விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து எடுத்திருந்தாங்க. அந்த அன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து ரேஷன் கடையில் வந்து பொருள் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் நானும் வந்து போயிருந்தோம். ஏன்னா இப்போல்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தானே எடுக்குது. ஸோ வந்து அதுக்காண்டி தான் நானும் அம்மாவும் போயிருந்தோம். அவங்க கார்டுக்கு அவங்களும், நான் என் கார்டுக்கு வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தோன்னே பாப்பாட்ட வந்து ஒரு வார்த்தை தெரியாமல் விட்டுருந்தாங்க. உன்னோட முடியை வந்து சரி பண்ணிட்டு வரலாம் பாப்பா அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே டார்ச்சல், என்னை எப்படா கடைக்கு கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பாப்பா வந்து பியூட்டி பார்லர் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். பட் வந்து அங்கே வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்கத்துலேயே வந்து சலூன் இருந்தனால வந்து அங்கே போய் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே கட் பண்ணிவிட்டு, பக்கத்துலேயே வந்து பார்லர் இருந்தனால நானும் வந்து ஐப்ரோ த்ரெட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் வந்துட்டு பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னே கொஞ்சம் ஆர்டர் பேக்கிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு மணியோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணா வந்து வீட்டு வேலை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அவங்க வீட்டில் போர் போட்டுட்டு இருந்தனால அதையும் போய் பார்த்துட்டு, அந்த அன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட ஃபங்க்ஷன். ஸோ வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கும் போயிட்டு நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு கலந்துக்கிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்களா என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.